டார்க் சைடுக்கு ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் பூமியில தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு பூமிக்கு வந்து இங்கே இருக்க ஜஸ்டிஸ் லீக்ல இருக்கவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு அண்ட் சூப்பர்மேன் மேலே அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி லூயிஸ் லேன் சாவுக்கு காரணம் பேட்மேன் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ப வைக்கிறாரு. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக ஈவிலான ஒரு சூப்பர்மேனாக அவர் மாறி இந்த உலகத்தையே வந்து டேக் கண்ட்ரோல் பண்ணிடுறாருங்க. அண்ட் டார்க் சைட்டை அவரோட மைனிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண பேட்மேன் மட்டும் ஒரு சின்ன கிரியூவை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் அப்படியே சீக்ரெட் பங்க்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டான டைம் கிடைச்சதும் டக்குன்னு ஃபிளாஷ் வந்து அப்படியே பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போய் பேட்மேன் கிட்ட லூயிஸ் லேன் தான் கீ அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுக்க லூயிஸ் லேன் மேலே விழுக வேண்டிய அட்டாக்கை பேட்மேன் வாங்கி பேட்மேன் செத்தும் போகிறாருங்க. ஸோ பேட்மேன் செத்ததை பார்த்த சூப்பர்மேனுக்கு வேற லெவலுக்கு கோவம் வந்து டார்க் சைட்டை சூப்பர்மேன் வந்து கொல்ற மாதிரி தான் இந்த ஜஸ்டிஸ் லீக் எண்ட் ஆயிருக்கணும். பேட்மேன் இறந்துருப்பாரு அண்ட் லூயிஸ் லேன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க ஆக்சுவலாக வந்து சூப்பர்மேன் குழந்தைய கேரி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பேட்மேன் குழந்தைய தான் கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை ஃபியூச்சரில் வளர்ந்து நைட்விங்காக வந்து மாறுற மாதிரி தான் கதை போயிருக்கும். இப்படியோ எண்ட் ஆக வேண்டிய கதை ஆக்வாமேன் 2 மாதிரியான ஒரு ஷிட்டில் வந்து எண்ட் ஆயிருக்கு.